கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 270ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று தெரியாத உலகில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நமது காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்று அவரின் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். Behold, God is my salvation. I will trust and will not be afraid. Isaiah chapter 2 verse 2. Thank you. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. இன்று மறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானது. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று பிறந்ததையா, நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உங்கள் சுகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உங்கள் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 270வது வாரத்திலும் கூட ஆண்டோடைய கிருபையினாலே ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். 2024ஆம் வருடத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். ஆண்டோடைய கிருபையினாலே எத்தனையோ நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் மீண்டுமாக கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அருமையானவர்களே,
அந்த தைரியத்தோடு இந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியும். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். என் தேவனே என் ரட்சிப்பு. எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் என் தேவன் எல்லா விதமான இக்கட்டிலிருந்தும் என்னை நீக்கி நீங்களாக்கி என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் ஒரு சாட்சியாக இந்த வசனத்தை நாம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் பிரச்சனைகள் தான். கடல் அலைகள் எவ்வாறு போயாதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறி மாறி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அது எல்லா பணக்காரர்களாலும் சரி, ஏழைகளானாலும் சரி, படித்தவர்களானாலும் சரி, படிக்காதவர்களானாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட முடியும். 2வது உலக போரின் போது ஜெர்மனி தேசம் லண்டன் நகரத்தின் மீது பெரிய அணுகுண்டுகளை வீசியதான். அந்த சமயத்தில் எல்லா இடத்துலையும் தீ பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது, புகை மண்டலமாக காட்சி அளித்ததாம். ஒரு சிறிய வீடு, ஆனால் அது மேலே எந்த விதமான குண்டுகளும் விடலை. ஒரு சிறிய பையன் அங்கேருந்து வெளியே வந்து எட்டி பார்த்துருக்கான். அவன் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய குண்டு விழுந்துருக்கு. குண்டு விழுந்த உடனே அவன் அலறி அடிச்சுட்டு அழுது கொண்டே போயிருக்கான். அவனுடைய சத்தம் கேட்டு அவனுடைய தகப்பனார் வெளியே வந்திருக்காரு. வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு பேசவே முடியல. அவன் அப்படியே பொம்மை மாதிரி ஆயிட்டானாம். உடனே அவர் திரும்ப அவனை வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். வந்து சொன்னாராம், பயப்படாத தம்பி, நீ பயப்படாத, அப்பா நான் இருக்கேன்னு சொல்லி அவனை மார்போடு அழைத்து சொன்னாராம். ஆனாலும் அவனுடைய பயம் போகவே இல்லையா. கடைசியில் அவர் என்ன செய்யணும்னு சொல்லி யோசித்து கொண்டு அவனை சொன்னாராம், நீ அப்பாவுடைய கண்களையே பார்த்து கொண்டு என் கண்ணையே பாரு, நீ வேற எதையுமே பார்க்காத அப்படின்னு சொல்லி அவனை அவருடைய கண்களை அந்த பையனை பார்க்க வச்சாராம். அப்படி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவனுடைய பயம் அவனை விட்டே நீங்கிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது உலகத்தில் உள்ள மற்றவர்களை நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இன்னும் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய பயமும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வருடம் முழுதும் அவளுடைய கிருபையினாலே அவருடைய கண்களை, அவருடைய கருணைமிகு கண்களை, அவருடைய ஆற்றல்மிகு கண்களை நம்ம பார்த்தனால நாம அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட முடிந்தது. ஆகையினால நம்ம அந்த வேதம் சொல்கிறபடி இந்த தேவனே ரட்சிப்பு என்று சொல்லியிருக்கிறோம். அநேக காரியங்கள் இந்த பயத்தினால நமக்கு இன்னும் அதிகமாக மாறிவிடுகிறது. பயம் ஒரு பெரிய சத்துரு. அந்த பயம் இருந்ததுனாலே நம்மளால எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. ஆனால் அந்த பயப்படாமல் இருன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அதிகமாக சேர்த்ததுனாலே நம்ம இன்றைக்கு வரைக்கும் உற்சாகமாக உயிரோடு இருக்கிறோம் என்பதுதான் சத்தியமான ஒரு உண்மை. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்களா? எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மனுஷரை நம்பாமல் தேவனையே நாங்கள் நம்பினபடியினாலே இம்மட்டுமாக நாங்கள் அவர்களுக்காக ஜீவித்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, நம்முடைய மீட்பர் நம்முடைய பாவத்துக்காக மட்டும் இல்லை, நம்முடைய எல்லா விதமான சாபங்களுக்காகவும் நம்முடைய பயத்தை நீக்குவதற்காக இங்கு வந்தார். பாவத்தில் கிடந்த மனிதனை அந்த பயத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லி நாம் தியானித்தோம். கடந்த வாரம் நம்ம கொண்டாடினோம். அதே மாதிரி இன்னும் வருங்காலங்களிலும் கூட ஆண்டவரை மட்டுமே நாம் பார்த்து அவருடைய அழகான கண்களை, அவருடைய இரக்கமுள்ள கண்களை, அவருடைய வல்லமுள்ள கண்களை, அவரை ரட்சிக்கும் கண்களை நாம் நோக்கி பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சம் உண்டாகும். எப்போது பயமில்லையோ நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு எந்த விதமான குந்தகமே ஏற்படவே செய்யாது. அது நாம் அதிகமாக உணர வேண்டும். பயம் அதிகமாக இருக்க ஆண்டவருடைய காரியங்களை கூட நாம் செய்யவே முடியாது. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நம் மத்தியில் இருக்குமானால் எந்த விதமான பயமே நம்ம இடத்துல வராது. ஆகையினால பயத்தை கொண்டு வருகிற சாத்தானை முறியடிக்கிற தேவன் நம்மோடு இம்மட்டுமாக இருந்தார், இனிமேலும் இருப்பார்னு சொல்லி நம்பிக்கையோடு வட கடைசியில அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவன், உத்தம மார்க்கம்